ப்ரௌன் வரந்தாட்டிங்க பரட்டி போட்டு எடுத்துடணும். எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்டாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கனால நல்லா வெந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே வெளியில் முறுமுன்னு இருக்கும். நல்லா அந்த எள்ளு வாழைப்பழம் போட்டுருக்கனால நல்லா ஜம்முன்னு மணமாக இருக்கும் இந்த போண்டா. வணக்கம், மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அது ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர பசங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கோதுமை போண்டான்னு சொல்லுவாங்க அல்லது வாழைப்பழ போண்டான்னு சொல்லுவாங்க. கேரளாவில் உண்டமுறின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய பொருள் ரெண்டு கப் கோதுமை மாவு. இந்த கப்பில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் அது 1/4 கப்பு ரவை. தேங்காய் ஆப்ஷனல், வேணும்னு போடலாம், வேண்டாதவங்க போடாமல் கூட விடலாம். நான் தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 சின்னதாக இருக்கனால 4 பழுத்த பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் பெருசாக இருந்தால் 2 போதும். அது 1 ஸ்பூனு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழ கோதுமை போண்டா செய்கிறதுக்கு வெல்லத்தை போட்டு அது கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஸ்டவ்வில் வச்சுக்கிடுவோம். இதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிறணும். வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு, கோதுமை போண்டா செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை இதை சேர்த்துக்குவோம். கருப்பு எள்ளு சேர்த்துக்குவோம் வாசனைக்காக. அது கூட 1/2 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாகை சூடோடு வடிகட்டி ஊற்றணும். எல்லா மாவையும் கலந்துட்டோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறணும். எடுத்து போடுற பக்கம் வரந்தட்டிக்கும் இந்த வெள்ளைப்பாகு சேர்த்து கலந்துக்கிடுவோம். 1/2 கப் மாவுக்கு 2 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த சின்னதாக இருக்கிற இந்த 4 பழத்தையும் மிக்சியில் அரைச்சி அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கிடுவோம். நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இந்த வாழைப்பழத்தை லைட்டாக பால் ஊற்றி அரைக்கலாம் அல்லது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதில் அரைச்ச வாழைப்பழத்தை கலந்துக்கிறேன். கலந்து நீ நம்ம கையில் பனையணும். அப்போ தான் எடுத்து போடுற டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பக்குவமாக முடியும். நீ கையில் பசைஞ்சுக்கிறேன். அதை கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறி சூடு பொறுக்காதவங்க கொஞ்சம் ஆற வச்சு பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதையும் கலந்துக்கிடுவோம். கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அப்புறம் போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வச்சு மூடி வச்சிங்கன்னா அது ஊறும்போது நம்ம எடுத்து போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது மிதமான சூடாக இருக்குது. ரொம்ப சூடு இல்லாமல் மிதமான சூடாக இருக்கும் போதே இந்த மாவை எடுத்து போடணும். மாவு இந்த பக்குவத்துக்கு வரணும். இந்த பக்குவத்தில் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். எடுத்து இப்படி உருட்டி இப்படி போடும்போது கரெக்டாக இருக்கணும். லேசாக தண்ணியை தொட்டுட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸ், ஆனால் கொஞ்சம் மீடியமான சைஸ், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரந்தாட்டிங்க பரட்டி போட்டு எடுத்துடணும். உங்களுக்கு நல்லா சுவையான முறுமுறுன்ற உள்ளே சாஃப்டாக வெளியில் முறுமுறுன்ற போண்டா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பக்குவத்தில் வரும்போது எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பழ கோதுமை போண்டாவை என் பையன் இப்போ டேஸ்ட் பண்ணி காப்பாரு. இந்த போண்டாக்குள்ள இருக்கிற வாழைப்பழ டேஸ்ட்டு
அதோட வெளியில் வந்து ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் வாழைப்பழம் நல்லா பழுத்து போயிருந்தா என்ன செய்யணும் தெரியாமல் இருப்போம். அந்த நேரத்துக்கு கோதுமை மாவு வெள்ளத்தை வச்சு ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். அது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.